ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூமிங் ரோசஸ். இது என்னுடைய மாடி தோட்டம், ரோஸ் கார்டன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ரோஸ் செடிக்கு என்ன உரம் வைக்கலான்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இன்றைக்கி பார்க்க போகிறது போன் மீல்ங்கிற உரம் எப்படி பண்ணலாம், எப்படி வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இது ஒரு சிறந்த உரம், பிளான்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, போன் மீல்னா இது விலங்குகளுடைய எலும்பை கொழுப்பு நீக்கி அதை நல்லா காய வச்சு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிடுவாங்க. இது ஒரு மினரல் சப்ளிமெண்ட், அதாவது தாது பொருள். இதில் அதிக அளவு கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்குது. இதில் உள்ள துத்தநாகமும் மேக்னீசியமும் ஒளிச்சேர்க்கை நடைபெற மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லுவோம்ல, அது நடக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல பெரிய பூவாக பூக்கும். இதே மாதிரி ஃபிஷ் மீல்ஸும் கிடைக்குது. நீங்களும் கிடச்சின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஃபிஷ் மீலும் யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் இருக்குது. பாருங்கள், நம்ம தோட்டம் இந்த மாதிரி உரங்கள் வச்சு தான் நல்லா அழகாக கொத்து கொத்தாக பூத்து கிடக்கு பாருங்கள். பாருங்க நம்முடைய தோட்டத்தை பூ எப்படி இருக்குன்னு. இனி ஃப்ரெண்ட்ஸ், போன் மீல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் போன் மீல். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்காங்க. இதில் நம்ம 3 கை அளவுக்கு நம்ம போன் மீல் போட்டோம்னா 1 கை அளவு வேப்ப முன்னாக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம செடிக்கு போட்டால் ரொம்ப நல்லது. இது வேப்ப முன்னாக்கு எதுக்குன்னா, வேர் பூச்சி தாக்காமல் இருக்க இது பயன்படும். நல்ல பூவும் பூக்கும், செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது எப்படி போடுறது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வேறு பக்கத்தில் போடாமல் சைடில் சுற்றி நான் போட சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் போன வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி செய்யுங்க, உங்கள் செடி நல்லா வளரும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு செடியில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது செடிக்கு ரொம்ப மோசமான ஒரு டிசீஸு. இதை எப்படியாவது நம்ம செடியில் வர விடாமல் பார்க்கணும். இது என்னன்னா கிரவுண்ட் ஸ்கார். இந்த டிசீஸ் பேர் பாருங்கள், உங்களுக்கு இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கருப்பாக இருக்கு பாருங்கள், அந்த ஸ்டெம்மில் கருப்பாக இருக்கு பாருங்கள். ஸ்டெம்முக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த இருக்குது பிளாக்காக இருக்குது பாருங்கள். இது செடியை ஸ்பாயில் பண்ணிடும். இது எப்படியாவது நம்ம ரிமூவ் பண்ணிடணும். தான் இப்படி பிச்சை உடனே வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் கிரவுண்ட் ஸ்கார். நான் இப்படி எடுத்த உடனே வந்துடுச்சு. அப்படி வரலன்னா
நீங்கள் நல்லா கத்தியை வச்சு அதை நல்லா அறுத்து எடுத்துடணும். பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல கருப்பாக அப்படி நல்லா பெருசாக தெரியும். ஸ்டெம்முக்கு அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது நல்லா கருப்பாக பாருங்கள். கருப்பாக இருக்கும். அது ரொம்ப மோசம். இந்த ஸ்டெம்மில் தான் இருக்குது. இந்த இடத்துல அப்படி புடச்சிட்டு நிற்கும். அது நீங்கள் கவனிச்சுக்கிடணும். அப்பப்போ செடியை டெய்லி வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணணும். ஒரு குழந்தைய போல தான் இந்த ரோஸ் செடியை வளர்க்க முடியும். அப்பப்போ நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் இதை அறுத்து எடுத்துருக்கேன். கத்தி வச்சு அறுத்து எடுங்க. அடுத்து பாருங்கள், இன்னொரு செடியில் ஸ்டெம்மில் இருக்குது பாருங்கள். ஸ்டெம்மிலே இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு செடியில் இருக்குது. தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி புடச்சிக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் உடனே நல்ல ஒரு பிளான் கட்டர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு தோட்டத்துக்குள்ளே போடாதீங்க. இப்படி நம்ம செடியை ஒவ்வொரு நாளும் குழந்தைய போல் நல்லா பார்க்கணும். அதில் பூச்சி ஏதாவது இருக்குதா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் இருக்குதான்னு பார்த்து நல்லபடியாக பராமரிக்கணும். அப்போ தான் தோட்டத்தை நம்ம நல்ல ஒரு பெரிய தோட்டமாக உருவாக்க முடியும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். காட் பிளஸ் யூ ஆல்.